ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு பைத்தான் சீரிஸ்ல வந்துட்டு சிம்பிள் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கால்குலேட்டர்ல வந்து நம்ம ஜெனரலா என்ன பண்ணுவோங்க? ஸோ சம் ஆப்பரேஷன்ஸ் பண்ணுவோம் இல்லையா? சப்ட்ராக்ஷன், அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறோம்னா, யூசர் கிட்ட இருந்துட்டு இன்புட் வந்து கெட் பண்ணிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 நம்பர் கெட் பண்ணிக்க போறோம். அப்புறம் ஆப்பரேட்டரையும் கெட் பண்ணிக்க போறோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த 4 ஆப்பரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது ஆல்ரெடி வந்து ஒரு ரிவிஷன் மாரி சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம வந்து இன்புட் ப்ரான் ஃபங்ஷன் பார்த்திருக்கோம். இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் பார்த்திருக்கோம். ஆப்பரேட்டர் ஃபங்ஷன் பார்த்திருக்கோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான கால்குலேட்டர் ப்ரோகிராம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வந்து கெட் பண்ணிக்கலாம். num1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இன்டிஜரா வந்துட்டு கெட் பண்ணிக்கலாம். இன்புட் ப்ரான் ஃபங்ஷன் enter first number. சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் இன்புட் கெட் பண்ணிக்கலாம். num2 equal to int input prawn function enter second number. ஸோ ரெண்டு நம்பர் வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்பரேட்டரும் கெட் பண்ணிக்கலாம். ஆப்பரேட்டர் வந்துட்டு இன்புட் ப்ரான் ஃபங்க்ஷன்ல என்டர் நம்ம 4 ஆப்பரேட்டர் பண்ணலாம். அடிஷன் இல்லைனா சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இந்த 4 ஆப்பரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இந்த 4 ஆப்பரேட்டர் வந்துட்டு என்டர் பண்ணலாம். எனி ஒன் ஆப்பரேட்டர். ஸோ இப்போ வந்து சிம்பிளான இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். இஃப் இந்த ஆப்பரேட்டர் இருக்கு இல்லையா, நம்ம கெட் பண்ணது ஆப்பரேட்டர் ஈக்குவல் டு இஃப் ஆப்பரேட்டர் ஈக்குவல் டு பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா டைரக்டா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லயே கொடுத்துக்கலாம். பிரிண்ட் num1 பிளஸ் num2 ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். எல்இஃப் ஆப்பரேட்டர் ஈக்குவல் டு மைனஸா இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். சேம் தான், ஈஸி தாங்க. num1 மைனஸ் num2 அவ்வளவுதாங்க. எல்எஃப் ஆப்பரேட்டர் ஈக்குவல் டு இப்போ மல்டிப்ளிகேஷன் இருந்தா என்ன பண்ணுங்க? பிரிண்ட் num1 இன்டு num2 அவ்வளவுதாங்க. இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, டிவிஷன். நம்ம 4 ஆப்பரேஷன் பண்ண போறோம். ஆப்பரேட்டர் ஈக்குவல் டு டிவிஷனா இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல num1 பை num2 அவ்வளவுதாங்க. லாஸ்ட்ல எல்ஸ் இந்த 4 ஆப்பரேட்டரும் இல்லாம வேற ஏதாவது வந்து யூசர் இன்புட் வந்து கொடுத்தாங்கன்னா பிரிண்ட் இன்வாலிட் ஆப்பரேட்டர். ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்க, நான் ரன் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர், யூசர் கிட்ட இருந்து இன்புட் கேட்கறத. ஸோ 10 கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் 5 கொடுக்குறேன். ஸோ ஆப்பரேட்டர் என்ன கொடுக்கலாம்? பிளஸ் ஆப்பரேட்டர் கொடுக்கலாங்களா? ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 15 வருது. ஓகே, நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆப்பரேட்டர் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நான் வந்துட்டு இன்ட்ல தான் கெட் பண்ணியிருக்கேன் யூசர் கிட்ட இருந்து. ஸோ இப்போ நான் வந்து ஃப்ளோட் கொடுத்து பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்பர் 10, செகண்ட் நம்பர் 6.9 கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு வந்து எரர் வந்து வரும். ஏன்னா இன்ட் தான் கெட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ எப்பயுமே வந்து நம்ம வந்து ஃப்ளோட்டை வந்து எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இப்போ நான் வந்துட்டு ஃப்ளோட்டா கெட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு ரன் பண்றேன். ஸோ இங்க பாருங்க 10, 5.7 ஆப்பரேட்டர் வந்துட்டு மைனஸ் கொடுக்கலாம். ஸோ இங்க பாருங்க ஆன்சர் ரிமைனிங் என்ன? 4.3. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும். 4, 3 மல்டிப்ளிகேஷன் 4 3s நம்மளுக்கு வந்து 12 வரும். ஃப்ளோட்ல எடுத்துக்கனால 12.0. அதே மாதிரி டிவிஷன். ஸோ இப்போ வந்துட்டு 6 கொடுக்குறோம், டிவைடட் டிவிஷன் 3 செகண்ட் நம்பர் கொடுக்குறோம், டிவிஷன் கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர்? 2. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஈஸியாக இருக்குங்களா? ஸோ இன்வேலிட் ஆப்ரேட்டரும் காமிச்சிடுறேன். ஸோ இந்த 4 ஆப்ரேட்டர் தவிர வேற ஏதாவது நம்ம வந்துட்டு கொடுத்தோம்னா இன்வேலிட் ஆப்ரேட்டர் வரும். ஸோ 3, 4 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாடுலஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து 4 ஆப்ரேட்டர் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மாடுலஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்?
இன்வேலிட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த 4 ஆப்ரேட்டரும் இல்லை, அதனால பிரிண்ட் எல்ஸ், பிரிண்ட் இன்வேலிட் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.